எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல ஜோவிஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் மினி ஃபேஷியல் கிட்ட பற்றி தான் பார்க்க போறோம். ஃபேஷியல் கிட்ட பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி டெமோ எல்லாமே நான் ஷோ பண்ணுவேன். டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேஷியல்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம், அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். அது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபேஷியல் சொல்றது மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்றது. ஒரு 30 நாட்களுக்கு ஒரு முறை நம்மளோட ஃபேஸ்ல நெக்ல இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் செஞ்சு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோவை கொடுக்கறதுக்காக நம்ம ஃபேஷியல் யூஸ் செய்கிறோம். ஃபேஷியல் நிறைய டைப்ஸாக இருக்குது. ஃப்ரூட் ஃபேஷியல், டைமண்ட் ஃபேஷியல், கோல்டு ஃபேஷியல், குறிப்பிட்ட ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு மட்டுமே செய்கிறது, இல்லை மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸாக வருகிறது, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிறது மாதிரி உள்ள ஃபேஷியல் கிட்டெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் எல்லாருக்கும் சேஃபாக ஸ்கின்னுக்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபேஷியல், முக்கியமாக மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல் கிட்டு எல்லாருக்குமே சூப்பராக ஒத்துக்கும். ஃபேஷியல் எல்லாம் ஒரு மந்த் மட்டும் செஞ்சு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளோட ஸ்கின் எப்போதுமே நல்லா சூப்பராக நல்லா க்ளோவாக இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஃபேஷியலை ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருக்கணும். அதாவது மந்த்லி ஒன்ஸ் யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நேரம் தான் உங்களோட ஸ்கின்னில் ஏதாவது பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குது, டார்க் ஸ்பாட் இருக்குது, ஸ்கின்னு கொஞ்சம் சேக் ஆகி இருக்குது, கொஞ்சம் இறங்கி வந்தது மாதிரி, சுருக்கங்கள் இருக்கிறது மாதிரி இருக்குது, இல்லை ஸ்கின் ஈவன் டோனாக இல்லை, ஒரு சில இடத்துல ஸ்கின் பிரைட்டாக தெரியும், இன்னொரு இடத்துல டல்லாக ஒரு ஷேடு மாதிரி இருக்கும். அது மாதிரியெல்லாம் இருக்கிறத மறைய பண்ணுறதுக்கு ஃபேஷியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேஷியல் செஞ்சுட்டு டைரெக்டாக சன்லைட்டில் போகவே கூடாது. ஃபேஷியல் செஞ்ச 8 மணி நேரத்துக்கு உங்களோட ஃபேஸில் சோப் இல்லை ஃபேஸ் வாஷ் எதுவுமே யூஸ் செய்யக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஓகேவா? முக்கியமாக ஃபேஷியல் செய்கிறதுக்கு பெஸ்ட்டான டைம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் செய்யுங்க, இல்லை நைட் டைமு நீங்கள் செய்கிறது நல்லது. மார்னிங்கில் நீங்கள் பாத் எடுக்கிறீங்க, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ளீன் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஏன்னா 8 ஹவர்ஸ் உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னில் ஃபேஷியல் செஞ்ச எஃபெக்ட் அப்படியே இருக்கும். அதுக்கு பிறகு வாஷ் செய்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபேஷியல் கூட நீங்கள் ப்ளீச்சும் செய்கிற நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களோட ஸ்கின்னில் கிடைக்கும், டபுள் மடங்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஃபேஷியல் மட்டும் செய்கிறத விட ஒரு ப்ளீச் செய்கிற நேரம் இன்னும் உங்களோட ஸ்கின்னு பொலிவாக தெரியும், ஸ்கின் பிரைட்டாக தெரியும். ஃபேஷியல் செஞ்ச 3rd டேல தான் உங்களுக்கு ஸ்கின்னில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அந்த ரியலான ரிசல்ட் அப்போ தான் தெரியும். ஸ்கின்னில் ஒரு க்ளோ இருக்கும், ஸ்கின் பொலிவாக தெரியும். ஓகேவா? அது 3rd டேல தான் தெரியும். முக்கியமாக நீங்கள் பிரைட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் பிஃபோர், அதாவது மேரேஜுக்கு 3 நாளுக்கு முன்னாடி ஃபேஷியல் செய்வாங்க. அப்போ தான் 3rd டேல ஸ்கின்னு நல்லா இருக்கும் அப்படின்னு செய்வாங்க. ஓகே இனி இந்த ஃபேஷியல் கிட்ட பற்றி பார்க்கலாம். இது ஜோவிஸ் ஹெர்பல் பிராண்டு ஃப்ரூட் மினி ஃபேஷியல் கிட். இது ப்ராடக்ட்டு இது மாதிரி ஒரு பேக்கிங்கில் வருது. ஓப்பன் செய்கிற நேரம் உள்ளாடி 5 ஸ்டெப்ஸாக ஃபேஷியல் செய்கிறதுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டியூப் பேக்கேஜிங்கில் ப்ராடக்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு டியூப்லேயும் 12 கிராம்ஸ் ப்ராடக்ட்டு இருக்குது. ஸ்டெப் 1 கிளென்சர். கிளென்சர் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா ஸ்கின்னை டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் செய்கிற நேரம் ஸ்கின்னு நல்லபடியாக தயாராகி இருக்கணும். அடுத்தது நம்ம யூஸ் செய்கிற ப்ராடக்ட்லாம் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி போய் நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளென்சர் ரொம்ப முக்கியம். இந்த கிளென்சரை ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் நல்லபடியாக மசாஜ் செஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மேக்கப் வியர் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா மேக்கப் ரிமூவர் வச்சு நல்லபடியாக மேக்கப்பை ரிமூவ் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கிளென்சர் யூஸ் செய்யுங்க. இதில் சிட்ரஸும் பிளாக்பெரியும் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்களா, நிறைய எல்லா ஃப்ரூட்ஸும் வரும். ஸ்கின்னை நல்லபடியாக க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. கிளென்சரை நல்லபடியாக 2 மினிட்ஸ் மசாஜ் செஞ்சுட்டு நார்மலான வாட்டரில் நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கோங்க. இப்போது ஸ்கின் வெட்டாக தான் இருக்கணும். ஸ்டெப் 2 ஸ்க்ரப்பு யூஸ் செய்யணும். ஸ்க்ரப்பில் ஹனியும் அல்மண்டும் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க ஸ்கின்னை நல்லபடியாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரப்பு யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகும். முக்கியமாக நோஸில் எல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், நீட்டாக ரிமூவ் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பை 2 மினிட்ஸ் நல்லபடியாக மசாஜ் செய்யணும் ஸ்கின்னில், நெக்லேயும் ஃபேஸ்லேயும் செய்யணும். ஓகேவா? மசாஜ் செஞ்சுட்டு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சிடலாம். ஸ்டெப் 3 மசாஜ் க்ரீம். இதில் பப்பாயாவும் பைனாப்பிளும் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. மசாஜ் க்ரீம் எதுக்காக யூஸ் செய்கிறோம் அப்படின்னா ஸ்கின்னில்
நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும். ஸ்கின் லிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸ்கின்ல சுருக்கங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதை மாத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். ஒரே ஃபேஷியல்ல எல்லாமே அப்படி கிளியர் ஆகும்னு கிடையாது. ஓகேவா? நீங்க ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் உங்களோட ஸ்கின்னை நீங்க நல்லபடியா கேர் பண்ற நேரம் ஸ்கின் வந்து கிளியரான ஸ்கின்னா சூப்பரா இருக்கும். இந்த மசாஜ் கிரீமை ஃபேஸ்ல நெக்லையும் அப்ளை செஞ்சு நல்லபடியா மசாஜ் செஞ்சுக்கணும். இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகுறது மாதிரி இருக்குது. அதுக்காக நீங்கள் வாட்டர் இல்லை மில்க் வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். நான் வாட்டர் தான் யூஸ் செஞ்சுருக்கிறேன். கொஞ்சம் கையில் தொட்டு நீங்கள் உங்களோட ஃபேஸில் மசாஜ் செய்கிற நேரம் ஃபிங்கர்ஸ் வந்து ஈஸியாக கிளைட் ஆகும். மசாஜ் செய்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். 20 மினிட்ஸ் மசாஜ் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மசாஜ் செஞ்சதுக்கு அப்புறமா நார்மலான வாட்டர்ல வாஷ் செஞ்சுக்கலாம். 4th ஸ்டெப்ல ஃப்ரூட் ஃபேஷியல் பேக் வந்து யூஸ் செய்யணும். இது ஃபேஸ் பேக்காக நம்ம யூஸ் செய்கிறது. ஆப்பிளும் அவகாடோவும் இதில் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. க்ளீனான ஃபேஸில் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை செய்யுங்க. ஃபேஸ்லேயும் நெக்லேயும் கொஞ்சம் தின் லேயராக அப்ளை செஞ்சாலே போதும். அப்ளை செஞ்சு அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை ஸ்கின்ல அப்ளை செஞ்சுருக்கிற நேரம் ஃபேஸ் பேக்கு ட்ரை ஆகும். ஆனால் ஒரு சில ஃபேஸ் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் திறந்து பேச முடியாது, சிரிக்க முடியாது, கொஞ்சம் அப்படியே நல்லா பிடிச்சிக்கும். அது மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்கின்னு நார்மலாக தான் இருக்கும். சிரிச்சிக்கலாம், பேசலாம், ஒன்றுமே செய்யாது. 20 மினிட்ஸுக்கு அப்புறம் நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சிடுங்க. இப்போ வந்து ஃபேஸை வந்து வெட்டாக நீங்கள் வைக்க வேண்டாம். டவலில் முகத்தை தொடச்சிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப்பாக ஃபேஸ் க்ரீம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டீ ட்ரீயும் விச் ஹெசலும் இருக்குது. இந்த க்ரீமில் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸ்லேயும் நெக்லேயும் டாட்டாக வச்சு நல்லபடியாக மசாஜ் செஞ்சு விடுங்க. ஸ்கின்னில் க்ரீம் அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் நல்லபடியாக மசாஜ் செய்யுங்க. கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு பிறகு அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் ஃபேஷியல் செஞ்சுட்டு எப்போதுமே ஃபவுண்டேஷன் எதுவுமே உங்களோட ஸ்கின்ல அப்ளை செய்யாதீங்க. அதாவது ஃபேஷியல் செஞ்ச அன்னைக்கு. ஓகேவா? நீங்கள் ஃபேஷியல் செஞ்சதுக்கு பலனே இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷனை ரிமூவ் செய்கிறதுக்கு திரும்ப நம்ம மேக்கப் ரிமூவர் யூஸ் செய்வோம் பார்த்தீங்களா? அதனால ஸ்கின்னுக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். ஃபேஷியல் செஞ்சு பலம் இல்லாமல் ஆகிடும். அதனால நீங்கள் ஃபவுண்டேஷனை ஃபேஷியல் செஞ்ச ஒரு 2-3 டேஸ்க்குலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த க்ரீம் அப்ளை செஞ்சு 8 ஹவர்ஸுக்கு பிறகு தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு யூஸ் செஞ்சு உங்களோட ஸ்கின்னை க்ளீன் செய்யணும். ஓகேவா? நான் முதல்ல சொன்னது மாதிரி ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைமில் ஃபேஷியல் செய்யுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நார்மலாக ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு யூஸ் செஞ்சு க்ளீன் செஞ்சுக்கலாம். இதனால உங்களுக்கு ஃபேஷியல் செஞ்சதுக்குள்ள முழு பலனும் வந்து ஸ்கின்ல கிடைக்கும். மார்னிங்ல சன்ஸ்கிரீனை மறந்துடாதீங்க. ரெகுலராக உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் என்னதெல்லாம் யூஸ் செய்வீங்களோ அதெல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். சன்ஸ்கிரீன் யூஸ் செய்கிறதுனால உங்களோட ஸ்கின் டேமேஜ்லேருந்து பாதுகாக்கப்படும். இவ்வளவுதான் சிம்பிளாக நம்ம வீட்டிலே இந்த ஃபேஷியல் வந்து செஞ்சுக்கலாம். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். பார்லருக்கெல்லாம் போய் செய்கிற நேரம் உங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை மணி அதிகமாக செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் கம்ஃபர்டபுளாக வீட்டிலே உங்களுக்கு ஃபேஷியல் செய்யணும் அப்படின்னா இது மாதிரி ஃபேஷியல் கிட்டு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஓகேவா? முக்கியமாக மிக்சடு ஃப்ரூட்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஃபேஷியல் செய்கிறீங்க அப்படின்னா, இல்லை எந்த ஒரு ஃபேஷியல் கிட்டுமே சூட் ஆகலை அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டில் மிக்சடு ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல் கிட்ட ட்ரை செஞ்சு பாருங்கள். சூப்பராக ஒத்துக்கும், ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். ப்ராடக்டோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.